Hi friends, welcome to Kumari Pani Charal channel. இன்னும் நம்ம சேனலில் சுவையாக டேட்ஸ் அல்வா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேரித்தம்பழம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அப்படி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் அல்வா செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த அல்வா நீங்கள் பண்ணிங்கன்னா 1 month வரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் அவுட் சைடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 days இது கெட்டு போகாமலே இருக்கும். இந்த டேட்ஸ் அல்வாயில் எந்த ஒரு சுகருமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இதை சாப்பிடலாம். டேட்ஸ் அல்வா பண்ணுறதுக்கு நான் 1 kg பேரித்தம்பழம் எடுத்திருக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷான பேரித்தம்பழம். அதனால் நான் தண்ணியில் ஒரு முறை அலசி எடுத்துக்கணும். நீங்கள் ப்ராசஸ் பண்ண டேட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணியில் அலச வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற டேட்ஸில் மண் இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா அலசி எடுத்துக்கணும். டேட்ஸ் ஒரு முறை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்த அப்புறமா திரும்ப ஒரு 15 to 30 minutes தண்ணியில் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எடுத்துகிட்டுள்ள டேட்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நான் 15 minutes சோக் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் எடுத்துகிட்டுள்ள டேட்ஸ் சாஃப்டாக இருக்கணும்னா சோக் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதை நம்ம மிக்சியில் போட்டு திரும்ப கிரைண்ட் பண்ணணும். டேட்ஸில் உள்ள சோக் பண்ணி வச்ச அப்புறமா டேட்ஸில் உள்ள எல்லா விதையுமே நீக்கி எடுத்துக்கோங்க. டேட்ஸில் உள்ள எல்லா விதையுமே நீங்கள் நீக்கி எடுத்த அப்புறமா டேட்ஸை ஒரு மிக்சி ஜாரில் மாட்டிக்கோங்க. மிக்சி ஜாரில் மாட்டி அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆகிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டேட்ஸில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மிக்சி ஜார் ரிப்பேர் ஆயிரும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே தான் அல்வா பண்ணும்போது நல்லா இருக்கும். அப்புறமா ஒரு 10 நம்பர் ஏலக்காய் எடுத்து அதை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவருக்காக. அப்புறமா ஒரு 10 to 20 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பருப்பு இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம் பருப்பு எடுத்து அதையும் நான் தட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 10 நம்பர் மாதிரி cashew nut எடுத்துருக்கிறேன். அதையும் தட்டி வச்சுக்கிறேன். இப்போ அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 100 கிராம் மாதிரி நெய் அதில் சேர்த்துக்கோங்க. நெய் அல்வாவுக்கு அதிகமாக சேர்க்கணும். இங்கே தான் ஃப்ளேவரும் அதிகமாக இருக்கும். அடியும் பிடிக்காது. அடி பிடிக்காத பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்த அப்புறமா நெய் நல்லா உருகட்டும். உருகின அப்புறமா நம்ம ஃபைனாக பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிற டேட்ஸை அந்த நெய் கூட சேர்த்துக்கணும். டேட்ஸ் எல்லாமே சேர்த்த அப்புறமா ஒரு 5 minutes கண்டினியூஸாக கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா அடிப்பிடிக்காத ஒரு கனமான ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே தான் கிளறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 5 minutes அப்புறமா நீங்கள் கண்டினியூஸாக கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நம்ம விட்டுருந்த அந்த நெய் டேட்ஸ்லேருந்து பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமாவும் கண்டினியூஸாக நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஒரு 15 minutes ஆன அப்புறமா டேட்ஸோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்புறமா அல்வாவோட ஸ்மெல் டேட்ஸோட ஸ்மெல் டிஃப்ரெண்ட் ஆகும். டேட்ஸ் எல்லாம் நல்ல அல்வா பதத்துக்கு வர்றதுக்கு ஒரு 25 to 30 minutes ஆகும். அதுவரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 25 to 30 minutes ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் ஆக்கி வச்சுக்கோங்க. டேட்ஸ் அல்வா நல்லா வெந்த அப்புறமா அது கூட
நம்ம வந்து நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துட்டு அதில் தேவையான அளவு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்து கிண்டும்போது நிறைய நாள் வந்து கெட்டு போகாமல் வந்து இருக்கும். நல்ல ஃப்ளேவராகவும் வந்து இருக்கும். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆன அப்புறமா வந்து அது கூட வந்து கொஞ்சம் உலர்ந்த திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உலர்ந்த திராட்சை உங்கள் தேவைக்கு உங்களுக்கு அதிகமாக சேர்க்கணுன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் நட்ஸ் எல்லாம் அதிகமாக போடும்போது அதில் வந்து டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உலர்ந்த திராட்சை வந்து பலூன் மாதிரி ஆன அப்புறமா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டுள்ள அந்த பொடி பண்ணி வச்சுட்டுள்ள அந்த நட்ஸ் எல்லாமே வந்து அது கூட வந்து ஆட் பண்ணி அந்த நெய்யிலே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து டேட்ஸ் வந்து நல்லா வந்து அப்புறமா வந்து டேட்ஸ் அல்வா ரெடி ஆன அப்புறமா அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுட்டுள்ள அந்த நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உலர்ந்த திராட்சையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம தட்டி எடுத்து வச்சுட்டுள்ள ஏலக்காய் வந்து அது கூட சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வந்து உங்களுக்கு தட்டி எடுக்கிறது பிடிக்கலைன்னா நீங்கள் பவுடர் கூட வந்து சேர்த்துக்கலாம். நட்ஸு, ஏலக்காய், உலர்ந்த திராட்சை இதெல்லாமே வந்து சேர்த்த அப்புறமா வந்து நல்லா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் ஆக்கி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் எல்லா நட்ஸுமே வந்து மிக்ஸ் ஆன அப்புறமா வந்து நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சூடாக வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இது சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். டேட்ஸில் வந்து அதிகமான சத்துக்கள் வந்து இருக்குது. இது வந்து ஹெச்பி கம்மியாக இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகமாக வந்து இருக்கும். இதில் வந்து ஸ்வீட்டுக்காக எந்த ஒரு சுகருமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணல. அதனால் வந்து இது ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.